விளையாட போற தீம் வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த பாஸ். இதுல வந்து நீங்க ஒரு டீம் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் விளையாடுறதுக்காக ஆர்எஸ்புரமுக்கு வந்திருக்கோம். அந்த கேம் என்ன அப்படின்றத வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன கேம்னு சொல்லிட்டு தெரியாது, சர்ப்ரைஸாக தான் இருக்க போது. வாங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்எஸ்புரமில் லொக்கேட் ஆகிருக்க டேர் டு எஸ்கேப் அப்படின்ற கேமிங் சென்டருக்கு தான் நாம் இன்னைக்கு ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த பிளேஸை பற்றி கேள்விப்பட்டப்போ நம்ம கோயம்புத்தூரில் இப்படி ஒரு பிளேஸா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. ஒரு டார்க் ரூமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வச்சு லாக் பண்ணிடுவாங்க, ஒரு கான்செப்ட் பேஸ்டாக. அந்த கான்செப்டை அண்ட் க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த டார்க் ரூம்குள்ளேருந்து எப்படி வெளியில் வரோம் அப்படின்றது தான் இந்த கேம். இல்லை என்டர் ஆன உடனே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச கான்செப்டை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கேம்ஸ் உங்களுக்கு இன்னும் ஃபன்னாக இருக்கும், க்ளூ கண்டுபிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வரையில் அந்த மாதிரி டீமாக வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். இங்கே கூகுள் ரிவ்யூ பண்ணால் எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட மற்ற பிரான்ச்சஸோட லொக்கேஷன் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயும் வேணாலும் விசிட் பண்ணி பாருங்க. பரவாயில்ல, வாங்க. என்ன சொல்லுங்க, என்ன வாங்க கேம் பிடிக்கலன்னா வரவே மாட்டேன். வச்சு காமெடி பண்ண போறியா? வழியாக மம்மியை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வந்தது எக்கச்சக்கமான பேர் இங்கே விளையாண்டு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ரொம்ப லேட்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் போல். இவங்களோட ஆம்பியன்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு காஸ்டியூம்ஸும் கொடுக்குறாங்க. இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் விளையாடல அந்த கேரக்டராகவே மாறிடலான்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபோன் எல்லாமே அந்த லாக்கரில் வைக்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 1 hour ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த கேமை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கிட்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸில் விளையாட போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. ரொம்பவே நல்ல ஏரியாவாக தாங்க இருந்தது. அங்கே எனக்கு இங்கே சூஸ் பண்ணியது பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த பாஸ். ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்க்கு பின்னாடி ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி இருக்குது. அந்த கான்செப்டை ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்ம அந்த கேம்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் விளையாட போகிற தீம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த பாஸ். இதில் வந்து நீங்கள் ஒரு டீம் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ். ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கீங்க, அதுக்காக நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ உங்களோட பாஸ் வந்து இதுக்கு முன்னாடி இதே ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்காரு. ஸோ அவரோட க்ளூஸ் அண்ட் ட்ரேசஸ்லாம் விட்டுட்டு போயிருக்காரு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் தப்பிச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் செய்யறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட விசிட்டர் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க முதல் நாள். ஸோ அதை வச்சு நீங்கள் தப்பிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு நல்ல டைம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த டைம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஏர்லி மார்னிங் 3 to 4. ஸோ எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஜெயில் சைலண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த ஜெயிலோட வார்டன் அவங்க இருக்காத டைம். ஸோ அந்த 3 to 4 தப்பிக்கலான்னு சூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் அந்த 3 to 4 தப்பிக்காமல் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இன்னும் ஒரு செக்யூர் பிளேஸில் நீங்கள் போயிடுவீங்க. உங்களோட மிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ அந்த 1 hourல நீங்கள் தப்பிக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட். இப்போ நம்ம இங்கே விளையாட போகிற கேமும் 1 hour இருக்கும். எஸ் 1 hour உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. 1 லைஃப் லைன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். செகண்ட் லைஃப் லைன் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் செக்இன் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டோரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லைன் ஃப்ரீ. அது வந்து ஆப்ஷனல். அப்படி இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டார்ச்சர்ஸ் கொடுப்போம். 2 torches கொடுப்போம். உள்ளே வந்து டார்க் ரூம். ஸோ ஒரு டார்ச் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கேம் டஃப் ஆகும். ஸோ எதர் நீங்கள் இதுவும் சூஸ் பண்ணலாம், அதுவும் சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. ஓகே. ஸோ வந்து டஃப்பாக கேம் கொஞ்சம் டஃபராகவே இருக்குது. ஓகே ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் கஃப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாமே மொபைல்லேருந்து எல்லாமே லாக்கரில் வச்சுட்டு 1 hour யூ கோயிங் இன் டு ஜெயில். ஒரு நியூ செட்டப்குள்ளே 1 hour நீங்கள் இருக்க போகிறீங்க வித்தவுட் ஃபோன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓகே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வேணால் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் அந்த தீமுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு கேம் விளையாடிட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உள்ள மொபைல் இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ளே பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிக்கோங்க. கேம் நம்பரோட இங்கே நாங்கள் விளையாண்டது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜெயிலர் கேம்ல தான் விளையாடினோம். ஸோ உள்ளுக்குள்ள ஒவ்வொரு க்ளூவாக கண்டுபிடிச்சி விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே அடுத்து என்ன அப்படின்றதுல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you on next video guys. Ta-ta.